தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக PS ராமனை ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது தமிழக அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இப்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய PS ராமன் அவர்களுடைய கரியர் அந்த வரலாறு பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த சண்முக சுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்து அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அதே பதவியில் மூத்த வழக்கறிஞர் PS ராமனை நியமிப்பதற்கு தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறது. ஆளுநர் இன்னும் உத்தரவில் கையெழுத்திடவில்லை என்று கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சி காலத்துல தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக பணியாற்றியார் என்று குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தற்போதும் கூட அரசினுடைய முக்கிய வழக்குகளில் அரசு சார்பில் இவர் தன்னுடைய சிறப்பு வழக்கறிஞராக தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு ஆளுநருடைய உத்தரவு வந்த பிறகு இவர் முறைப்படி அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமனை ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது தமிழக அரசு. விரிவான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.